வணக்கம். முதலாம் விஜயாதித்த சோழன் புதுப்பித்த பழங்கால ஆலயம் இது. இந்த தலத்தில் உள்ள சிவபெருமானை மகாலட்சுமி பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்களாம். இந்த தலம் வெள்ளூரில் இருக்கிறது. மூலவர் திரு காமேஸ்வர் சுயம்புலிங்கம் ஆவார். கிழக்கே பார்த்தபடி அருள் பாலிக்கிறார். இந்த தலத்தின் தாயார் சிவகாம சுந்தரி. பார்வதி தாயாரிடம் சிவபெருமான் தட்சன் நடத்தும் யாகத்திற்கு போக வேண்டாம் என்றார். மீறி போய் யாக குண்டத்தில் விழுந்து தனது உயிரை விட்ட பார்வதி தாயார் சிவபெருமானின் சாபத்தின்படி பர்வதராஜனுக்கு மகளாக பிறக்கிறார். சிவபெருமானை அடைய தவம் மேற்கொள்கிறார். கையிலையில் சிவபெருமான் தவம் இருந்தபடியே இருக்கிறார். அவர் அசைவற்று இருந்ததால் பிரபஞ்சத்தில் ஓர் அணுவும் அசையாது போனது. இதே நிலை தொடர்ந்தால் உலகம் அழிந்துவிடும் என நினைத்த பிரம்மா, மகாவிஷ்ணு தேவர்கள் சிவபெருமானையும் பார்வதி தாயாரையும் ஒன்றிணைக்க முயன்றனர். மன்மதனை அழைத்து காமபானத்தை சிவபெருமான் மீது எவச் சொன்னார்கள். மன்மதன் மறுத்தபோது, நாங்கள் அனைவரும் உனக்கு சாபம் அளித்து விடுவோம் என மிரட்டினர். சாபத்திற்கு பயந்தார் மன்மதன். புன்னை மர நிழலில் ஒளிந்தபடி ஈசனின் மேல் காம அம்பை விட்டார். மன்மதனின் அம்பு வெளியேறும் முன்னேயே நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை அழித்தார். மன்மதன் விட்ட அம்பு திசை மாறி அன்னை பார்வதியின் மேல் பட்டது. பார்வதி தாயார் சிவகாம சுந்தரியாக சிவபெருமானை வந்தடைந்தார். இறைவனின் திருநாமம் காமேஸ்வரர் ஆனது. ரதி தனது கணவர் மன்மதன் இறந்து போனதை அறிந்த பின் சிவபெருமானிடம் உயிர் பிச்சை கேட்டார். சிவபெருமான் மன்மதனுக்கு உயிர் பிச்சை அளித்து, உனது கண்களுக்கு மட்டுமே தெரிவார் என்றார். ரதியும் மன்மதனும் வெள்ளூர் வந்து தவமிருந்து இழந்த தனது பழைய உடலை சிவபெருமானிடமிருந்து பெற்றனர். மன்மதனுடைய காமபானம் இல்லாது போனதால் உலகத்தில் படைப்பு தொழில் நின்றுவிடுகிறது. ஒரு அணுவை கூட சிருஷ்டிக்க முடியவில்லை. உடனே காமபானத்தை செயல்படுத்தும்படி சிவபெருமான் ஆணையிடுகிறார். காமபானத்தை செயல்படுத்தும் ஞானத்தை மன்மதன் இழந்து விட்டதால் இழந்த ஞானத்தை போதிக்கும்படி வேண்டுகிறார். அதன்படி ஞானபைரவர் மன்மதனுக்கு ஞானத்தை போதித்தார். தலத்தின் தலவிருட்சம் வில்வமரம். மகாலட்சுமியே இங்கே வில்வமரமாக இருப்பதாக ஐதீகம். மகாலட்சுமி தாயார் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பார்க்கடலை கடைந்து எடுத்தனர். தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்க மகாவிஷ்ணு மோகினியாக பெண்ணாக அவதாரம் எடுத்தார். சிவபெருமானும் மோகினியும் ஐயப்பனை பெற்றெடுத்தனர். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்த மோகினி அவதாரம் பிடிக்காது போனதால் வைகுண்டம் விட்டு நீங்கி வெள்ளூர் தலம் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். பல யுகங்கள் போனது. சிவபெருமான் காட்சி தரவே இல்லை. தன்னை ஓர் வில்வ மரமாக மாற்றிக்கொண்ட மகாலட்சுமி வில்வ இலைகளால் சிவபெருமானை பூஜித்தார். சிவபெருமான் எதிரே தோன்றினார். ஐயப்பனின் அவதார நோக்கத்தை மகாலட்சுமிக்கு சொல்லி அவரை சாந்தப்படுத்தினார். ஸ்ரீவத்ச முத்துரையுடன் கூடிய சாலக்கிராமத்தில் மகாலட்சுமியை இருக்கச் செய்து அதனை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இதயத்தில் இருக்கச் செய்தார். ஆகையால் சிவலிங்கத்தோடு கூடிய ஸ்ரீவத்ச முத்திரை பதித்த ஐஸ்வர்ய மகுடத்தை தலையில் சூடியவாறு அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் இந்த தலத்தில் இருக்கும் மகாலட்சுமி ஐஸ்வர்ய மகாலட்சுமியாக அருள்பாலிக்கிறார். மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை அருளியதால் இறைவன் ஐஸ்வர்யேஸ்வரர் லட்சுமிபுரீஸ்வரர் ஆனார். சுக்கிரன் இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து போகத்திற்கு அதிபதியாக ஆனார். சிவபெருமான் ராவணனுக்கு அதீத உடல் வலிமையை தந்து ஈஸ்வரர் பட்டம் தந்தது இந்த தலத்தில்தான். முசுகுந்தனுக்கு சக்கரவர்த்தி பதவியையும் பாலாசுரனை வெல்ல ஆயுதங்களை இந்த தல சிவபெருமான் அளித்தாராம். அதனால் இவ்வூர் வெள்ளூர் என அழைக்கப்பட்டது. முசுகுந்தனுக்கு வெற்றியை அருளிய காலபைரவரும் மன்மதனுக்கு ஞானம் அளித்த ஞானபைரவரும் இந்த தலத்தில் அருளுகின்றனர். போகர் உள்ளிட்ட பல சித்த புருஷர்களுக்கு அஷ்டமா சித்தியை அளித்த தலம். சிவபோக சக்கரத்தை சித்தர் போகர் திருக்காமேஸ்வரர் சன்னதியில் பிரதிஷ்டை செய்தார் என போகர் 7000 குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் மேல் அமர்ந்து தவம் செய்தார். போகருக்கு அஷ்டமா சக்திகள் கைகூடின. இதனை அறிந்த பாம்பாட்டி சித்தர், புலிப்பாணி சித்தர் மற்றும் பல சித்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தவம் இயற்றி அஷ்டமா சித்திகளை பெற்றனர். ஆலயத்தின் ஈசான பகுதிகள் என்றும் சிவலிங்க திருமேனியாக போகர் தவம் செய்வதாக ஐதீகம். போகருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் இருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சி சேலம் சாலையில் குணசீலம், மாமூர், ஐயம்பாளையம் அடுத்து வெள்ளூர் தலத்தை அடையலாம்.
திருச்சியிலிருந்து முசிறிக்கு போகும் முன் உள்ள ஊர் இது. திருக்காமேஸ்வரர் ஆலயம் காலை 9 மணி முதல் மதியம் 12:30 வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.